ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லு. ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுட்டு இருந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா லவ் ஸ்டோரி போடுங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்டுட்டே இருந்தீங்க. லவ் ஸ்டோரி தான் இப்போ நாங்கள் வந்து சொல்ல போகிறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் வீடியோ போடுன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக மேரேஜ் வீடியோ போடுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லவ் ஸ்டோரி தான் சொல்ல போகிறோம். எல்லா வீடியோவிலையும் கமெண்ட்டில் லவ் ஸ்டோரி போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் லவ் ஸ்டோரி எனக்கு வந்து டைம் பார்த்தினா கிடைக்கல. ஸோ அதனால் இப்போ தான் லவ் ஸ்டோரி சொல்லலான்னு என்ன சொல்கிறேன். ஸ்டார்ட் பண்ணு. ஃபஸ்ட்டு இவங்களை எங்கே பார்த்தேன்னா இவங்க ஊரில் திருவிழா வந்து ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்க திருவிழாவில் தான் பார்த்தேன். ஆனால் இவங்க என்ன பார்க்கல. நான் ஃபோன் பேசிக்கிட்டு இவங்க வளையல்கல்லில் இருக்கும்போது நான் பார்த்துட்டே ஒரு 2-3 டைம் பார்த்தேன். அதுக்கப்புறம் இவங்க என்னை பார்க்கல. அதுக்கப்புறம் இவங்க பார்த்த உடனே டப்புன்னு எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. பார்த்த உடனே டப்புன்னு திரும்பிக்கினாங்க. எப்படா திரும்ப கேஷுவலாக நம்ம இப்படி திரும்பி பார்ப்போம். கடை வீதி அது மாதிரிலாம் பார்த்தப்ப இங்கே நின்று ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஃபோன் அதை பேசிட்டு இருந்தாங்க. ஜென்டிலாக பார்த்து பக்கத்தில் இருந்தாங்க. அதனால பார்த்துட்டு இப்படி திரும்பிக்கிறேன் நான். எனக்கு வந்து ஏன் அந்த திருவிழாவில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஏன் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்து பார்த்தீங்கன்னா, யாருனே தெரியாத ஒரு பொண்ணு அந்த என்ன படம் அது ரோமியோ ஜூலியோ அந்த படத்தில் வர சீன் தான் உண்மையாகவே. எப்படின்னா ஒரு பொண்ணை பார்த்த உடனே இவ தான் அவன் பொண்டாட்டி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு இவங்களை பார்த்த உடனே இவ தான் அவன் பொண்டாட்டி அப்படின்னு என் மனசில் வந்து ரொம்ப ஒரு ஃபீல் வந்துருச்சு. அதனால வந்துட்டு இவங்க யாரு என்னன்னு எனக்கு பேசியே ஆகணும், இவங்ககிட்ட இப்படின்னா பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நினைச்சிட்டே இருந்தேன். பார்த்த உடனே உங்களை விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க தான் கல்யாணம்னு நடந்தா இவங்க கூட தான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு இது அடிக்கடி இது வந்து என்கிட்ட சொல்லுவாங்க. உன்னை ஸ்டார்டிங் ஒன்று பார்த்தோன்னே பிடிச்சது அப்படின்னு. அப்புறம் ஏன் எனக்கு பிடிச்சதுன்னா கருப்பாகிறேன், நான் நல்லா கூட கோயிலுக்கு கிளம்பி வரல, எனக்கு அதுதான் பிடிச்சது. நீ ஜென்டலாக இப்படி சொல்கிறது மேக்கப்லாம் எதுவும் இல்லாமல் சிம்பிளாக தலைவாரி நீ சிம்பிளாக கம்பல் பண்ணி வந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அது பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிது. இன்னி வரைக்கும் அது சொல்லின்னு இருப்பாங்க அடிக்கடி அவங்க. ஆமாம். ஸோ வந்து அதுக்கப்புறம் பார்ப்போமா எங்கன்னா பேசுவோமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. ஆனால் 2 நாள் கழிச்சு பார்த்தோன்னா ஸோ இவங்களோட ஐடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இவங்களோட ஐடியை கண்டுபிடிச்சி இவங்க வந்து அதான் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். எப்படின்னா இவனை கண்டுபிடிச்சா. அதாவது இன்ஸ்டாவில் வந்து ரீல்ஸ்லாம் நான் பண்ண மாட்டேன். அது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் வந்து சாங் போட்டு எடிட் பண்ணி அது மாதிரி போட்டு வச்சுருப்பேன் நான் இன்ஸ்டா ஐடியில். ஸோ இவங்களை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்களுக்கு நான் இன்ஸ்டாகிராமில் இவங்க ஐடிக்கு மெசேஜ் பண்ணேன். ஹாய்ன்னு 2 டைம் பண்ணேன். ஸோ இவங்க பார்த்தாங்களா பார்க்கலனா அது வந்து திருவிழா முடிகிற வரைக்கும் வந்து ஃபோனில் யூஸ் பண்ணல. இவங்க பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் ஒரு 4 டேஸ் இருக்கும். ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாய்னு ஒரு 4-5 டைம் அனுப்புனேன். அதுக்கப்புறம் தான் யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கோயிலில். பயம் எடுத்துச்சு எனக்கு. ஃபர்ஸ்ட் வடல் கலந்து காணவே காணோம். ஏதாவது கோயில சாங் போட பின்னாடி இருந்தாங்க. யாரா இது பின்னாடியே சுத்துறான் பயமாகுதுரா எனக்கு. முந்திரிச்சு ஓட்டியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்னொரு கோயில், ஒரு 3 கோயில் ஒன்றா இருக்கும். அடுத்த கோயிலுக்கு போகும்போது அங்கேயும் வந்து நின்று பசங்க கூட எனக்கு பயந்துச்சு. ஐயோ இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கும் அது ஓடின சாமின்ட்டு. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டோம். அடுத்த நாள் வந்து மறுபடியும் ஒரு 8 நாள் திருவிழா நடக்கும். அடுத்த நாள் வந்தோம். அப்போலாம் என் ஆளை காணோம். அப்போலாம் நான் பார்க்கல நல்ல வேலை. அதுக்கப்புறம் திருவிழா முடிஞ்சு ஒரு 4-5 நாள் கழிச்சு அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணி அதுக்கப்புறம் ரிப்ளை பண்ணாங்க. யார் நீங்கள் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து உங்கள் ப்ரொஃபைல் பார்த்தோன்னே ஞாபகம் வந்து கோயிலில் நம்ம பின்னாடி சுற்றினவங்க தான் அப்படின்னு. அதனால தான் நான் கேட்டேன் யாருப்பா நீங்கள், எனக்கு ஏன்பா மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு. நான் எடுத்தோடனே சொல்லிட்டேன் உங்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எடுத்தோடனே ஹாய் மை நேம் தீனா, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு, என்னோட நேம் வந்து தீனா, நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னன்னு தெரியல, பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு, நீ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனால வந்து நீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்த உடனே உன்னை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு, நீ தான் எனக்கு, நான் யாரும் நம்புவாங்களா? நான் சுத்தமாக நம்புறேன். ஐயோ
பயம். அதுக்கப்புறம் தொடர்ந்து மெசேஜ் பண்ணே இருந்தாங்க. இப்போ எதுக்கும் நான் ரிப்ளையும் பண்ணுறதில்ல, அவங்க மெசேஜ் எதுவும் பார்க்கறது கிடையாது ஒரு வாரம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேசி கன்வின்ஸ் பண்ணி இருப்பா. அதுக்கப்புறம் கன்வின்ஸ் பண்ணி நீ என்ன பேசுகிற, நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் நம்ம தெளிவாக சொல்லணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு மெசேஜ் பண்ணாங்க. நானும் இதுமாரி அட்ரஸ்லாம் சொல்கிறாங்க. இதுமாரி நான் இந்த ஊர், எனக்கு ஃபோனில் வேறு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்ஸ்டா காலில். எனக்கு பயம் எடுத்துச்சு. ஐயோ விட மாட்டான் பழகுது, தொல்லை பண்ணிட்டு ஒரு 3-4 டைம் கட் பண்ணி விட்டு அது திரும்ப பண்ணிட்டு. அதுக்கப்புறம் இன்ஸ்டா ஸ்டோரியில் வேறு சோகமாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா நானும் பேசினேன். அதுக்கப்புறம் சொல்லுங்கள் உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை, ஏங்க இப்படி பண்ணுறீங்க, அது எப்படிங்க பார்த்தோன்னே ஒரு பொண்ணை பிடிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க ஹலோ இந்தமாதிரி ஃபோன் பண்ணிங்கன்னா எங்கள் அம்மாகிட்ட சொல்கிறேன். எங்கள் அம்மாகிட்ட சொல்லுன்னா தான் பொண்ணு தெரியுது, ஃபோன் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு போயிட்டாங்க. நமத்தே போயிட்டு இது பிறகு ஃபோன்லாம் பண்ணிங்க எங்கள் அம்மாகிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அப்புறம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஃபோன் பண்ணி எனக்கு கொஞ்சம் பயம். அதுக்கப்புறம் நானும் ஃபோன் பண்ணல. அதுக்கப்புறம் ஒரு நாள் கழிச்சு திரும்ப ஃபோன் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மெசேஜ் பண்ணுறது நம்புங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு வாரமாக மெசேஜே பண்ணல, ஃபோனும் பண்ணல. அதுக்கப்புறம் இவங்களே ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணாங்க. என்னடா ஒரு வாரமாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, 2 வாரமாக தொல்லை கொடுத்துருந்தாங்க. என்னடா மூச்சு பேச்சே காணாலும். ஸ்டோரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ண எனக்கு 2 வாரம் இவங்க. ஆனால் ஸ்டோரிலாம் சோகமாக போட்டுருந்தாங்க. ஸ்டோரி மட்டும் பார்ப்பேன். ஸ்டோரிலாம் சோகமாக போடுறாங்கன்னா 2 வாரமாக மெசேஜ் மட்டும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு 2 வாரமாக அதான் மெசேஜ் பண்ணு கால் பண்ணு. ஆனால் காமெடியாக தான் இருந்தது, சீரியஸாகவே இல்லை. சிரிச்சு கிடப்பேன், நல்லா மிரட்டி விட்டுருவேன். அம்மாட்ட சொல்லுவேன் நீ யாருன்னே தெரியாது எப்படி நடிச்சுட்டுருவேன். காமெடியாக தான் இருந்தது, ஃபன்னாக இருந்துச்சு. ஆனால் கண்டிப்பாக 2 வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜில் எதுவும் இல்லை, ஆனால் ஸ்டோரிலாம் சாங்கமாக போட்டிருந்தாங்க. என்னடா இது 2 வாரமாக பண்ணால் காமெடியாக ஒரு இதுவாக இருந்துச்சு, என்ன ஒரு மெசேஜும் காணும்னு சொல்லிட்டு நானே போய் ஹாய்னு மெசேஜ் பண்ணவனே ஹாய்ன்னு தாங்க பண்ணேன். அவள் தான் ஒரு நிமிஷம் கூட இருக்காது. சொல்லுங்கள் என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா, இப்பயாச்சும் என்னை பற்றி புரிஞ்சுதா, இப்பயாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னு தோணுதா, அதுக்குள்ளே எப்படா மெசேஜ் பண்ணுவேன்னு காத்துன்னு இருப்பாங்க போல. இது கேட்டேன், சொல்லுங்க உங்களுக்கு என்னதான் வேணும், யார் எந்த ஊர், எப்படிங்க ஒரு பொண்ணு நம்புவா அப்படின்னு. அப்போதான் வந்து இவங்களுக்கு லவ் வந்துச்சு. லவ் வந்துச்சா இல்லையா? அது உடனே எல்லாம் வரலப்பா. சரி இல்லை, அந்த ஒரு 2 வாரமாக நான் பண்ணாமல் இருக்கேன். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்னடா இது எதுவும் வரலையே மெசேஜ். அதில் வந்து எனக்கு வந்து அவ்வளோவும் இது இல்லை, அவ்வளோ பாசம்ன்ற இந்த லவ் அப்படின்றதுல. ஆனால் அவங்க வந்து மேலே பாசமாக ரொம்ப உயிரே வச்சுருந்தாங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பேசலை, 2 நாள் பேசலை, சரியாக அவாய்ட் பண்ணுறோம். ஆனால் வந்து எனக்கு பயமாக தான் இருந்துச்சு. நான் வந்து பேசினேனே தவிர பயம் இருந்துச்சு மனசில், அவ்வளோவும் இதுவாக இல்லை. ஆனால் அவங்க என் மேலே ரொம்ப பாசமாக இருந்தாங்க, கேரிங்காக இருந்தாங்க. ரொம்ப அவாய்ட் பண்ணேன், வேணாங்க அவங்க வேலையை பாருங்கன்னு. ஆனால் ரொம்ப அழுவாங்க அவங்க, அப்படிலாம் சொல்லிட்டா 2 நாள் 3 நாள் ரொம்ப அழுவாங்க. எனக்கே கஷ்டமாக இருந்தது. என்னடா இது சில பேராக இருந்தால் வேணான்னொடனே திட்டுவாங்க, இல்லை ஏமா இப்படி பண்ணுற இப்படி சொல்லிட்டு அப்படின்னு கூட ஏதாச்சும் பேசுவாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா யோசிக்கவே மாட்டேன். டப்புன்னு எவ்வளோ கஷ்டப்படுத்த முடியுமோ எதுக்கு ஃபோன் பண்ணுறீங்க, ஏன் ஃபோன் பண்ணுறீங்க, வைங்க நம்மகிட்ட சொல்லுவேன் ஃபோன் பண்ணி. அப்போலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உண்மையாக நான் அழுதுகிறேன், நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ ரொம்ப அழுவாங்க, பயங்கரமாக அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோமா அப்படின்ட்டு. ஆனால் கேரிங்காக இருப்பாங்க, பாசமாக இருப்பாங்க. அதனால எனக்கு பிடிச்சது ரொம்ப. சொல்லிக்கிறாங்க இது வந்து ஃபன்னா காமெடியாக வந்து லவ். உனக்கு வந்து ஃபன்னா காமெடியாக இருந்துச்சுப்பா. நீ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸ்னஸே இல்லாமல் காமெடியாக சிரிச்சுட்டு ஃபன்னாக இருந்தேன். ஸோ வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் லவ் ஸ்டோரி. பார்த்தீங்கன்னா ஆனால் அவங்க சீரியஸாக தான் இருந்தாங்க. நான் சிரிப்பாக இருந்தாலும் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது, அவங்க சீரியஸாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டான். ரொம்ப பயங்கரமான ஒரு பாசம், ஒரு எப்படி சொல்றதுன்னா நல்ல ஒரு கேரிங்கான ஒரு ஃப்ரெண்ட்ஸ்.
எங்கள் லவ் ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல. நான் ஆரம்பமாக பார்த்தீங்கன்னா நான் வந்து சரி நம்ம லவ் ஸ்டோரிலாம் சொன்னால் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. நாங்கள் ஏன் லவ் ஸ்டோரி சொல்லலைன்னா, ஸோ சில பேர் வந்து கமெண்ட்லாம் பண்ணுறாங்க, பாவம் லவ் ஸ்டோரி போடுங்க போடுங்கன்னு எல்லாம் சில பேர். ஆனால் எங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா, சில பேர் வந்து ஏன் நாங்கள் வீடியோ இந்த லவ் ஸ்டோரி வீடியோ ஏன் அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் போடாமல் இருந்தோன்னா, சில பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, நெகட்டிவாக கமெண்ட் சில பண்ணாங்க. பேர் ஆமாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனாலவே நாங்கள் லவ் ஸ்டோரி போட வேணாம் அப்படின்னு சொல்லி தான் இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் எங்களை பிடிச்சி நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க, லவ் ஸ்டோரி போடுங்க லவ் ஸ்டோரி அவங்களுக்காகச்சும் நாங்கள் போடணும்ல, அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அதனால சரி கமெண்ட் வந்தாலும் பரவாயில்ல, என்னதான் வந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்காக அவங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்காக எப்படி சொல்கிறதுனா, வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா, ஸோ அவங்களுக்காக கண்டிப்பாக நாங்கள் போடணும் அப்படின்ற ஒரு அதாவது லவ் ஸ்டோரி போடுங்க. சில பேர் நிறைய கமெண்ட் எல்லா வீடியோலையும் கமெண்ட் அவங்க பண்ணுறாங்க. வந்து எதுக்கு லவ் ஸ்டோரி வந்து சீக்கிரமா நாங்க போடலன்னா நெகட்டிவ் அதுக்கப்புறம் கமெண்ட் நிறைய வந்து ரிப்ளை வந்தது. பண்ணுங்க லவ் ஸ்டோரி போடுங்க சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் நான் அப்புறம் போடாமல் இருக்கக்கூடாதுல்ல, அவங்க சில சொல்ல நெகட்டிவ் கமெண்ட்லாம் வந்துச்சு. அதனால தான் பயந்துட்டு சரி வேணாம், நெகட்டிவ் கமெண்ட்லாம் வருது எனக்கு கஷ்டமா இருக்கு, இவங்க சொன்னாங்க கஷ்டமா இருக்கு, அதனால இப்போதைக்கு லவ் ஸ்டோரி வேணாம். ஆனால் எல்லா வீடியோலும் வந்து லவ் ஸ்டோரி போடுங்கன்னு எல்லாரும் கேட்டு தான் நான் சொன்னேன். கேட்குறாங்க கண்டிப்பாக நிறைய நம்ம பேர் கேட்டாங்க, போடணும். நிறைய பேர் கேட்டாங்க. அதனால தான் சரி லவ் ஸ்டோரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேரேஜ் வீடியோ கண்டிப்பாக அடுத்த வீடியோ மேரேஜ் நெக்ஸ்ட் வீடியோ வீடியோ கண்டிப்பாக வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தினா குணா கப்புள்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.